பணம் எல்லாருக்குமே வேணும். ஆனா, செல்வம் வரணும்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு ரகசியம். அந்த ரகசியம் தான் இங்க டெய்லி ரிவீல் ஆக போகுது. வெல்கம் டு செல்வ ரகசியம். இங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லன்னாலும் சரி, பணத்த நோக்கி தான் ஓட வேண்டியதா இருக்கு. பணம் இன்னைக்கு பல பிரச்சனைகள தீர்க்கக்கூடிய சாவியா தான் இருந்துட்டு வருது. அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து ஆடம்பரமான பொருட்கள் வரைக்கும் எத வாங்க வேணும்னாலுமே அதுக்கு பணம் தேவையா இருக்கு. பணம் அதிகம் சேர நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன? அது மூலமா உங்களோட செல்வத்த எப்படி நீங்க வர வைக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியான இன்னும் பல செல்வ ரகசியங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீட்டில் வந்து நுழைந்தாலுமே சரி, அந்த வீட்டில் வந்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்குதோ, நறுமணம் அதிகமாக வருதோ, அங்கே தான் செல்வ செழிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நறுமணம் அதிகமாக இருக்கணும். அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி வந்து குடியேறுவாங்க. மகாலட்சுமி வந்து மனம் மகிழ்ந்து அருளையும் செல்வத்தையும் வழங்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களை நம்ம செய்யலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட பயன்படுத்தும் பொருட்களை வச்சு நம்ம பணத்தை எப்படி ஈர்க்கலாம், அந்த பணத்தை எப்படி நம்மிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் விஷயம், கிராம்பு. திருப்பதி ஏழுமலையானுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்வேத்தியத்தில் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏழுமலையானுக்கு மலைமலையாக வந்து காணிக்க வருமானமாக கொட்டுது அப்படிங்கிறது இதனால் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய வீட்டு சமையலில் நம்ம கிராம்பு, ஏலக்காய் நம்ம மறக்காமல் வந்து உபயோகிக்கணுங்க. சமையலில் வந்து மற்ற மசாலா பொருட்களை விட கிராம்பு வந்து 1, 2 நம்ம கூடுதலாக சேர்க்கறதுனால பிரச்சனை ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கிராம்பை வந்து எப்பொழுதுமே நீங்கள் பணம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதோட வாசம் வந்து உங்கள் வீட்டில் வந்து வீச வீச உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும், அதிர்வலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மாற்றம் நிகழும். மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கேற்றிட்டு பூஜை செய்யும்போது கிராம்பு மாலை வந்து நீங்கள் சாற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றி மகாலட்சுமிக்கு போட்டு நீங்கள் வந்து தூபம் காண்பிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை எல்லாமே நீங்கும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பணம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம நொறுக்கி வச்சாலே போதுங்க. அதோட வாசம் பணத்தை வந்து அப்படியே தக்க வச்சு மேலும் மேலும் பெருகிறதுக்கு வந்து இது பயன்படும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த 3யுமே ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் முடிச்சா கட்டிக்கோங்க. குபேர மூலையில் வச்சு நீங்கள் வந்து தூபம் காண்பிச்சே வாங்க. இதனால் பணம் உங்களுக்கு அதிகமாகவே பெருகுங்க. அடுத்ததாக லவங்கப்பட்டை. பணத்தோட நீங்கள் லவங்கப்பட்டையை சேர்த்து வைக்கும் பொழுது பணமானது அந்த இடத்துல உங்களுக்கு பெருக துவங்குங்க. லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய வாசம் மகாலட்சுமிக்கு இஷ்டமான வாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதன் பகவானுக்கு உரிய நிறம் வந்து பச்சை அப்படிங்கிறதும் தெரியும். எனவே பச்சை நிற பட்டு துணியில் வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு லவங்கப்பட்டையை நீங்கள் பொடிச்சு பவுடராக்கி சேர்த்து எடுத்துக்கணும். பச்சை கற்பூரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கைங்க. அடுத்ததாக வெந்தயம். வெந்தயத்தை சிறிதளவு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் வந்து அப்படியே திறந்த நிலையில் வந்து வீட்டு அடுப்பங்கரையில் ஈசான்ய மூலையில் வச்சு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காதுங்க. பண வரமும் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். வாரம் ஒரு தடவை நீங்கள் பழசை வந்து ஓடும் நீரில் வந்து போட்டுட்டு புதுசாக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எளிமையான பரிகாரம். உங்களுக்கு செல்வ வளமும் சரி, பண வரமும் சரி, 2மே அதிகமாகிறதுக்கு. இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், சந்தோஷமாக செலவு பண்ணணுங்க. அதுதான் பணம் நம்மளோட கைக்கு வருகிறது அப்படின்னாலே அதை நம்ம நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணலாங்க. உங்களை எப்போயுமே நீங்கள் வந்து செல்வந்தராக தான் நீங்கள் எண்ணி செலவு பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை செலவு பண்ணுறீங்களோ, ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து பணம் உங்களிடம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது தான் உண்மையே. இது நிறைய பேருக்கு இங்கே தெரியறதே கிடையாது. பணம் கையை விட்டு போகுதே அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் எல்லாருமே செலவு பண்ணுவாங்க. அதனால அது திரும்ப உங்ககிட்ட வராமையே இருக்கும்.
பெரிய பெரிய செல்வந்தரா இருக்கிறவங்க, கோடீஸ்வரங்க இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமா பணத்த செலவு பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாரும் என்ன நெனைப்பீங்க? அவங்க என்ன பணக்காரங்க, அதனால செலவு பண்ணுவாங்க. நாங்க அப்படி கிடையாதே! அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே ஒரு சின்ன சூட்சமம் தாங்க. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு ஏழையா இருக்கிற நீங்க, நாளைக்கே நீங்க செல்வந்தரா மாற முடியுங்க. இறைக்க இறைக்க தான் ஊரும் கிணறு அப்படிங்கிற மாரி தான் பணம் உங்கள தேடி மீண்டும் மீண்டும் வரணும். இந்த விஷயத்த நீங்க செஞ்சா. "ஈயா பண்டம் தீயா கெடும்" அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சிக்கனமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் பணத்த வந்து இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஒரு நாளுமே வந்து எந்த விதமான செல்வத்தையும் அனுபவிக்காமயே வந்து இருக்காங்க. ஒரு சிறிய தொட்டியில வந்து நீங்க கற்பூரவள்ளி செடிகள வந்து நட்டு வச்சுக்கோங்க. வீட்டு வாசல்ல அத நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னாலே, வீடு வந்து உங்களுக்கு சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செடியானது பார்த்தீங்கன்னா, செழிப்பா வளர வளர உங்களோட முன்னேற்றமும் செழிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வீட்டுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியையும் நுழைய விடாம பாதுகாக்கும் சக்தி இந்த செடிக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். இருக்கு. அதுதான் குளிகை நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளிகை நேரம் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நேரமா தான் பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தில தங்க நகை நீங்க வந்து வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாங்க. இந்த நேரத்தில வாங்கக்கூடிய தங்க நகையானது பன்மடங்கா உங்களோட வீட்ல பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். பணத்த சேமிக்கும் போதும் குளிகை நேரத்தில போய் நீங்க வங்கியில செலுத்துங்க. பணம் ரொம்ப அதிகமா சேருங்க. நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோட இத முயற்சி செய்து தான் பாருங்களேன். உங்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செல்வந்தர் ஆகக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு நிச்சயமா வரும்.